الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب أليم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மஸ்ஜிதுகளில் வேற்றுமை வேண்டாம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்திய திருநாட்டிலே முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வகுப்புவாதம் வலுப்பெற்று வருகிறது. வகுப்புவாதிகளுடைய அவர்களுடைய தொந்தரவுகளும் அவர்களுடைய இருக்குதல்களும் இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மஸ்ஜிதுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைக்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். இந்திய திருநாடு அதனுடைய மிக கடினமான நாட்களை கடந்து கொண்டிருக்கின்றது. இது மாதிரியான சூழல் இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. அவ்வளவு பதற்றம், அவ்வளவு பிளவுகள், அவ்வளவு வகுப்புவாதம், அவ்வளவு துவேஷம் இன்றைக்கு இந்திய திருநாட்டை துண்டாடி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் குறிவைக்கப்படுகின்றன. முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கணும், முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்கள் அவங்க நிம்மதியாக வணக்க வழிபாடு கூட செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த வகுப்புவாதத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் வகுப்புவாதிகள் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை எடுக்கிறப்போ நமக்கு ஒரு ஆச்சரியம் வருது. அந்த ஆச்சரியம் தேவையில்லாத ஆச்சரியம். வகுப்புவாதிகள் இப்படித்தான் சிந்திப்பார்கள். இன்றைக்கு ஆள்வோர் யார் என்றால் ஒரு சித்தாந்தத்தை பின்னணியாக கொண்டவர்கள். அந்த சித்தாந்தத்துடைய முதல் எதிரிகளே யார் என்றால் முஸ்லிம்கள் தான். அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அந்த சித்தாந்தத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் முயற்சி செய்வார்கள். இது ஒரு எளிமையான ஒரு புரிதல். இதில் ஆச்சரியப்படுவதற்கோ வருத்தப்படுவதற்கோ ஆதங்கப்படுவதற்கோ ஒன்றும் கிடையாது. ஏதாவது செய்யலைனா தான் ஆச்சரியப்படணும். அவர்கள் முஸ்லிம்களை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் அதிகமா முஸ்லிம்களை எவ்வளவு நெருக்கலாம், எவ்வளவு சித்திரவதையை தரலாம், எப்படி இம்சிக்கலாம், எப்படி பதற்றத்தில் ஆற்றலாம், இப்படித்தான் அவர்கள் யோசிப்பார்கள்.
அப்படி யோசிப்பதுதான் அவருடைய சுபாவம். இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரியாமலேயே நம்ம ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் அதிர்ச்சி அடைகிறோம், அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி. முஸ்லிம்களுடைய அடையாளங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய ஊர்களுடைய பெயர்கள் மாற்றம் செய்யப்படுகின்றன. யாராவது அறிஞர்களுடைய, முஸ்லிம் அறிஞருடைய பெயர் இருந்தால் அதை மாற்று, மன்னருடைய பெயர் இருந்தால் அதை மாற்று, ஊர் பெயரை மாற்றுவது, மாவட்டத்துடைய பெயரை மாற்றுவது, தெருக்களுடைய பெயர்களை மாற்றுவது. இப்படித்தான் அந்த வகுப்புவாதிகள் சிந்திப்பார்கள். முஸ்லிம்களுடைய அடையாளங்களே இருக்கக்கூடாது. அதனுடைய உச்சகட்டம் தான் முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளை தகர்ப்பது. பொதுவாகவே பள்ளிவாசலை கட்டுவதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய சிரமம் இருக்கிறது. பள்ளிவாசல் ஒரு இடத்துல சாதாரண உருவாக்கிற முடியுமானா முடியாது. ஒரு 50-60 குடும்பங்கள் இருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஒரு சின்ன மஸ்ஜித் கட்ட வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் எல்லா சட்டங்களும் முஸ்லிம்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். மற்றவர்கள் வழிபாட்டு தலங்களை ஆராய்ப்பதற்கு எந்த சட்டமுமே கிடையாது, எந்த விதிமுறைகளும் கிடையாது. எப்படி வேண்டுமானால் அவர்கள் வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்ளலாம். இதுதான் இந்திய நாட்டினுடைய சூழல். மஸ்ஜிதுகளை கட்டுவதற்கு மட்டுமல்ல, ஏற்கனவே மஸ்ஜித் இருக்கிறது, அதுவும் 10-20 ஆண்டுகள் அல்ல, 100 ஆண்டுகளை கடந்து பல 100 ஆண்டுகளை கடந்தாலும் கூட அந்த மஸ்ஜிதுகளுக்கு ஆபத்து உண்டு என்பதை இன்றைக்கு வகுப்புவாதிகள் நிரூபித்திருக்கின்றார்கள். அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு பிறகு அது இன்றைக்கு கோயிலாக மாற்றப்பட்டு ஆளும் வர்க்கத்தால் அது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது என்றால் இது மிகப்பெரிய ஒரு அவலம். முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளுடைய உச்சகட்டம் இது. ஒரு பள்ளிவாசல் போதாது என்று இன்றைக்கு பல பள்ளிவாசல்கள் குறிவைக்கப்படுகின்ற ஒரு நிலையை நாம் சந்தித்திருக்கின்றோம். நம் கண் முன்னாலேயே பல பள்ளிவாசல்கள் தகர்க்கப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு அச்சுறுத்தல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதே நாளிலேதான் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. இன்றைக்கு அது மஸ்ஜித் என்று சொல்லப்படுகின்ற அளவில் இல்லாமல் அது கோயிலாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் இது சரித்திரம் இதுவரை சிந்தித்திராத ஒரு மிகப்பெரிய வேதனையாகும். அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், வமன் அஸலமு மிம்மன் மனஅ மஸாஜித் அல்லாஹ். அல்லாஹ்வில் பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை தடுப்பவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள். அவர்களை விட மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இவர்கள் அநியாயக்காரர்கள் மட்டுமல்ல, மிகப்பெரிய அநியாயக்காரர்கள். வமன் அஸலம், அல்லாஹ் கேட்கின்றான், அவர்கள் தான் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள், இவர்களை விட வேறு யாருமே இல்லை. ஒரு சமூகத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடித்து தங்களுடைய வழிபாட்டு தலத்தை கட்டுகிறார்கள் என்றால் இவர்கள் அந்த அநியாயக்காரர்களையே மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக, அக்கிரமக்காரர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான தண்டனை மிக கடுமையானது. சில போது அல்லாஹ் நம் கண் முன்னாலேயே கூட அவர்களுடைய அந்த தண்டனையை காட்டி விடுவான், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த உலகில் அவர்கள் தப்பித்து விட்டாலும் மறுமையில் நிச்சயம் அவர்களுக்கு கொடிய தண்டனை உண்டு. நம்ம துஆ செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பொதுவா நம்முடைய துஆக்கள்ல, பிரார்த்தனைகள்ல இது மாதிரியான பொது அம்சங்கள்லாம் நம்ம வைக்கிறது கிடையாது. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருப்போம். பள்ளிவாசல் இருந்து பல மணி நேரங்கள் நாம் நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக துஆ செய்கின்றோம். ஆனால் பொது தேவைகளுக்காக, குறிப்பாக ஒரு சமூகத்தினுடைய தேவைகளுக்காக நம்ம துஆ செய்யறோமா? இல்லை. மழைக்காக நம்ம துஆ செய்வது கிடையாது, வறட்சி நீங்குவதற்காக துஆ செய்வது கிடையாது. இந்த நாட்டிலே வகுப்புவாதம் குறைய வேண்டும், இந்த வகுப்புவாதம் முழுமையாக நீங்கி மனிதநேயம் வளர வேண்டும் என்று, மக்களுக்கு மத்தியிலே இணக்கங்கள் ஏற்பட வேண்டும் என்று நாம் என்றைக்காவது பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? நம்முடைய இரு கரத்தை உயர்த்தி இறைவா இந்திய திருநாட்டிலே அமைதி நாட்டு சமூகங்களுக்கு மத்தியிலே பதற்றத்தை நீ குறைத்து விடு என்று நாம் கேட்டிருக்கிறோமா என்றால் இல்லை. நாம் கேட்காத காரணத்தால் இறைவன் கூட அந்த பிரார்த்தனை எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல இருக்கின்றது. ஏனென்றால் நாம் கேட்கவில்லை, நாம் கேட்க வேண்டும். தனிப்பட்ட நம்முடைய பிரார்த்தனைகளிலே இது போன்ற பொதுவான அம்சங்கள் இடம்பெற வேண்டும். அந்த வகுப்புவாதிகள், மஸ்ஜிதுகளை தகர்த்தவர்கள், அதற்கு துணை நின்றவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம், நிச்சயம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதிலே நாம் அறிய வேண்டிய செய்தி என்ன? இந்த வகுப்புவாதத்தை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை நாம் உரையாடலாக மாற்ற வேண்டும்.
இப்போ தொலைக்காட்சிகள்ல சமூக ஊடகங்கள்ல நிறைய அறிஞர்கள் வகுப்புவாத தரப்பிலிருந்து அறிஞர்கள் உரையாற்றுகிறார்கள், ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. முஸ்லிம் தரப்பிலிருந்து சில அறிஞர்கள் உரையாற்றுகிறார்கள், ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். இப்படிதான் ஒரு சிந்தனையை கொண்டு போக முடியும். அது எல்லாவற்றையும் விட தனிப்பட்ட முறையில் நம்முடைய நண்பர்களிடத்திலே முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருப்பார்கள். அவர்களோடு உரையாடுகிற பொழுதெல்லாம் நம்முடைய கருத்தை அவர்களிடத்திலே எடுத்து செல்லக்கூடிய கடத்துகின்ற ஒரு திறமையை நாம் பெற வேண்டும். அதற்கு நாம் அதிகமாக வகுப்புவாதத்தை நாம் வாசிக்க வேண்டும். அவருடைய கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மனநிலையிலிருந்து அவங்க பேசுறாங்க, அடிப்படை மனோநிலை என்ன, அவருடைய மனோநிலை என்ன. உங்களுக்கு பாகிஸ்தான் தனியா பிரிச்சு கொடுத்தாச்சு போங்க, இதுதான் அவருடைய அடிப்படை மனோநிலை. இது எங்களுடைய நாடு, இந்துக்களுக்கான நாடு என்பதுதான் அவருடைய அடிப்படை மனோநிலை. அந்த மனோநிலையிலிருந்து நாம் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம பேசுறதுக்கு பாயிண்ட் கிடைக்கும், அவங்களுடைய அந்த உள்ளத்தை மாற்ற முடியும். இப்ப நம்ம பொதுவா நம்ம எந்த தொலைக்காட்சியினுடைய ஊடகங்களுடைய விவாதங்களை பார்ப்பதாக இருந்தாலும் என்ன பார்ப்போம் அப்படின்னா, நமக்கு யார் ஆதரவா பேசுறாங்க அந்த மாதிரியான பேச்சாளர்களா நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம். நம்மளை பொறுத்தவரையும் நமக்கு ஆறுதலா யாராவது சொல்லுவாங்களா, இதுதான் நம்முடைய பார்வை. இப்ப மற்றவங்களை பத்தி நம்ம எப்படி சிந்திக்க முடியும், மற்றவருடைய மனோநிலை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனால் அவர் நமக்கு எதிரான மனநிலையை இருப்பார்கள். அவர்களை எப்படி நாம் வென்றெடுப்பது? யாரோ ஒருவரை நாம் வென்றெடுப்பது அவசியம் அல்ல, ஆனால் நம்முடன் இருப்பவரை நாம் வென்றெடுப்பது அவசியம் இல்லையா? அதற்கு நாம் வகுப்புவாதிகளுடைய ஸ்தானத்திலிருந்து அவர்களுடைய கருத்துக்களை நாம் உள்வாங்கி அதற்கான பதிலை நாம் தயார்படுத்தி அந்த அடிப்படையில பல்வேறு கருத்துக்களை, அதற்கு துணை புரியக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்லி மனங்களை வெல்லக்கூடிய ஒரு பக்குவம் நம்மிடத்திலே வர வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் நாம் பேச்சாளர்களாக மாற வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த சமூக கருத்தை மாற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள் என்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். மற்றவர்களோடு நம்ம பேசுறப்போ அவருடைய உள்ளத்திலிருந்து வகுப்புவாதத்தை நம்மால் எடுத்துவிட முடியுமா என்ற வகையை நாம் பேச வேண்டும், உரையாட வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கம் இருக்கும். நம்முடைய பழக்க வழக்கம் எப்பவுமே எப்படின்னா சேஃப் ஜோன்லயே போய்கிட்டே இருக்கு. ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அவருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அது மாதிரியான உரையாடலாம் நம்ம பேசுறோம். சினிமாவை பத்தி பேசுவோம், அரசியலை பத்தி பேசுவோம். தப்பி தவறி கூட இந்த வகுப்புவாதத்தை குறித்தோ எதையும் நம்ம பேசுறது இல்லை. ஒரு முஸ்லீம் அல்லாதவரை பார்த்து நம்முடைய நண்பர்கள், நம்மோட பழக்கமுடைய நம்முடைய பள்ளி தோழர், கல்லூரி தோழர், அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். எப்ப நீ RSSல மெம்பரா இருக்கியாப்பா, நீ இந்து முன்னணியில மெம்பரா இருக்கியா, வகுப்புவாதியினுடைய அந்த சிந்தனை உன்னிடத்துல இருக்கிறதா, நம்ம அட்ரஸ் பண்ணணும், கேட்கணும். கேட்டு அவர் சொல்லுவார். அப்பொழுதுதான் அந்த உரையாடல் என்பது ஆரோக்கியமான உரையாடலாக மாறும். அவருடைய மனதை நாம் வென்றெடுக்க முடியும். அவர் எந்த சிந்தனையில் இருக்காருன்னு நம்ம தெரியவே மாட்டேங்குது. பேசுறதுல அந்த டாபிக்கே நம்ம போறதே கிடையாது. அப்படி என்றால் எப்படி நாம் வகுப்புவாதத்தை வென்றெடுக்க முடியும்? ஆகவே நம் ஒவ்வொருவருக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது. வகுப்புவாதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இது போன்ற சூழ்நிலை வருகிற பொழுது அடிப்படை உரிமைகள் நமக்கு ஏராளம் வழங்கப்பட்டிருக்கின்றன. வழிபாட்டு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. வழிபாட்டு ஸ்தலங்களை பாதுகாக்கக்கூடிய 1991 பிரத்யேகமான சட்டம் இருக்கிறது. இப்படி பல்வேறு சட்ட நுணுக்கங்களை எல்லாம் நாம் தெரிந்து வைத்து அதையெல்லாம் நாம் உரையாடலின் போது நாம் பயன்படுத்த வேண்டும். வரலாற்றிலே பல்வேறு நமக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அதையெல்லாம் மாற்றுவது என்று வந்துவிட்டால் இந்த நாட்டிலே குழப்பத்தை தவிர எதுவும் இருக்க முடியாது, கலவரங்களை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது, பிரிவினையை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆகவேதான் 1991 இதே நாளில் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அந்த ஆண்டிலே தான் இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. ஒரு அற்புதமான சட்டம் அது. 1947 இந்திய திருநாட்டிலே வழிபாட்டு தலங்கள் எதுவாக இருக்கின்றன அது அப்படியே தக்க வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய சாராம்சம். இந்த சட்ட நுணுக்கங்களை எல்லாம் நாம் மற்றவரிடத்திலே மிக விரிவாக அதை குறித்து நாம் எடுத்துரைக்க வேண்டும். அதே போன்று இரண்டாவதாக நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன? பள்ளிவாசல்களை மக்கள் செல்வதற்கு, பள்ளிவாசல்களுக்கு மக்கள் செல்வதற்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் தடுக்கின்றார்கள், நாம் அதை எதிர்கொள்கின்றோம். வகுப்புவாதிகள் தடுக்கின்றார்கள், நாம் அதை எதிர்கொள்கின்றோம். இந்த வசனத்திலே அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுகின்றார்கள், பள்ளிவாசல்களுக்கு செல்வதை தடுப்பது என்று சொன்னால் அதில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்றால், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை தடுத்தாலும் அவரும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே வந்து விடுவார்.
ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பள்ளிவாசலுக்கு போகாம தடுக்கலாமா? இன்றைக்கு நடைபெறுகிறது, வரலாற்றில் நடைபெற்றிருக்கிறது. கருத்து வேறுபாடுகளின் காரணத்தால் மாற்று கருத்துடைய முஸ்லிம்களை பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று சொல்வது. ஒரு கருத்து வேறுபாடு நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் எல்லோரும் ஒரே கருத்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. மார்க்கத்தின் பெயரால் கருத்து வேறுபாடு வருகிறது என்றால் அதற்கு அடிப்படை என்ன? திருக்குர்ஆனும் ஹதீஸ், வேற எந்த காரணமே கிடையாது. இன்றைக்கு அறிஞர் பெருமக்கள் நிறைய பல்வேறு வகையான கருத்துக்களை ஒரு சில விஷயங்களிடம் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? குர்ஆன் ஹதீஸ் தான். இந்த புரிதல் நமக்கு வேணும். பொதுவா நம்ம என்ன கேட்கிறோம்னா, குர்ஆன் ஹதீஸ் ஒண்ணு தானே, எல்லாரும் ஒரே கருத்து சொல்ல வேண்டியது தானே, ஏன் ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்தை சொல்றீங்க என்று நாம் கேட்கிறோமே. இது அடிப்படையில எந்த புரிதலும் இல்லாமல் வருகிற ஒரு பாமரத்தனமான ஒரு சிந்தனை. இது கருத்து வேறுபாடு வருமா? நிச்சயம் வரும். பெரிய விஷயங்கள கருத்து வேறுபாடு வராது, அடிப்படையான விஷயங்கள கருத்து வேறுபாடு வராது. 5 வேளை தொழுகை, அதுல கருத்து வேறுபாடு கிடையாது. எப்படி தொழ வேண்டும் என்கின்ற முறையில கருத்து வேறுபாடுகள் வரலாம். நோன்பு ரமலான்ல இருப்பது கடமை, அதுல கருத்து வேறுபாடு வராது. ஹஜ் எப்படி செய்யணும், அதுல கருத்து வேறுபாடு வரலாம். ஒரு விஷயத்திலே எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் செய்வது, அதை எப்படி இபாதத்தாக நாம் நடைமுறைப்படுத்துவது என்ற பொழுது அதிலே சில வித்தியாசங்கள் வரலாம். பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகளுக்கு அடிப்படை காரணம் குர்ஆனும் ஹதீஸும் தான். குர்ஆன் ஹதீஸ் இல்லாம ஒருத்தர் சொந்த கருத்தை சொல்றாருன்னா அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அப்படி எந்த அறிஞரும் சொல்லவும் முடியாது, சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு ஆய்வின் அடிப்படையில் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது என்றால் அதே ஆய்வின் அடிப்படையில் வேறொரு கருத்தை சொல்லலாம். அப்படி சொல்லப்படுகின்ற பொழுது இங்கே தெளிவு பெற வேண்டியது யார் என்றால் மக்களாகிய நாம் தான். இதுவும் இஸ்லாத்தில் இருக்கிறது, இதுவும் இஸ்லாத்தில் இருக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கணுங்கிற அவசியம் என்ன? அப்படி ஒரு அவசியம் கிடையாது. பிறை விஷயத்தில கருத்து வேறுபாடு, தொழுகை முறையில கருத்து வேறுபாடு என்றால் ஏதாவது ஒரு முறை சொல்லிக் கொடுங்க என்றால் அப்படி அல்ல. ஒருவர் தொழுகிறார், அத்தியாயத்தில் விரல் ஆற்றுவார், விரல் ஆட்டாமல் இருப்பார். இதெல்லாம் திருமறை குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே வரக்கூடிய கருத்து பெறப்படுகின்ற கருத்து வேறுபாடுகள். அதை எப்படி நாம் ஒன்றாக சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இது ஒரு முறை இப்படி தொழுகலாம், இப்படியும் தொழலாம் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்வது நமக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? ஒரே ஆர்டர்ல தான் செய்யணும்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்படி நினைக்க கூடாது. கருத்து வேறுபாடுகளுக்கு அடிப்படை காரணம் திருக்குர்ஆனும் ஹதீஸும் தான். பெரிய விஷயங்களில் கருத்து வேறுபாடு வராது, சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அப்படி வருகிற பொழுதெல்லாம் மாற்று கருத்து உடையவர்களை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பது மிக முக்கியமானது. எல்லோரும் ஒரே பள்ளியிலே தான் தொழ வேண்டும், என்னுடைய பள்ளியில் இந்த சிந்தனை உள்ளவர்கள் தான் தொழ வேண்டும், வேறு யாரும் வரக்கூடாது என்று தடுத்தால் அவர் இந்த வசனத்தின் அடிப்படையிலே வந்து விடுவார். வமன் அவுலமு மிம்மன் மனா மஸாஜிதல்லாஹ். இறையடியார்கள் பள்ளிவாசலில் வருகிற பொழுது அவர்களை தடுப்பவர்களை விட வேறு அநியாயக்காரர் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இரண்டாவது, இந்த வசனத்தின் அடிப்படையில் யார் வருவார்கள் என்றால் சில பள்ளிவாசலுக்கு தான் நான் போவேன், இந்த பள்ளிவாசலுக்கு நான் போக மாட்டேன், இது சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல், இது தௌஹீத் பள்ளிவாசல், நான் போக மாட்டேன் என்று நமக்கு நாமே தடுத்துக் கொள்வது, ஒரு குறிப்பிட்ட பள்ளியிலே மட்டுமே தொழுவது. இது இந்த நூற்றாண்டுடைய இந்த சமீபகால சில நாட்களாக மக்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய மாபெரும் பிழை. இது பள்ளிவாசல்களில் வேற்றுமை என்பது கருத்து வேறுபாடு உச்சகட்டம். அதுவும் இன்றைக்கு வகுப்புவாதிகள் எழுச்சியோடு இருக்கிற பொழுது நாம் பள்ளிவாசல்களையே பிரித்து கொண்டோம் என்றால் இதைவிட ஒரு சாபக்கேடு எதுவுமே இருக்க முடியாது. வரலாற்றில் ஒரு பெரும் பிழை நடைபெற்றிருக்கிறது. வரலாற்றில் ஒரு பெரும் பிழை, ஷியா சுன்னிகளுடைய ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது. வரலாற்றில் நிறைய கருத்து வேறுபாடுகளை இஸ்லாம் சந்தித்திருக்கிறது, முஸ்லிம்கள் சந்தித்திருக்கிறார்கள். முஅ்தஸிலாக்கள் வந்தார்கள், முர்ஜியாக்கள் வந்தார்கள், ஜுஹ்மியாக்கள் வந்தார்கள், கதிரியாக்கள் வந்தார்கள். எல்லோருமே கால ஓட்டத்திலே இல்லாமல் போய்விட்டார்கள், காணாமல் போய்விட்டார்கள். ஏனென்றால் பள்ளிவாசல்களில் பிளவு வரவில்லை, எல்லாரும் ஒரே பள்ளியில தான் தொழுதாங்க. ஒரே ஒரு பிளவு, ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இன்றைக்கும் இருக்கிறது என்றால் அது ஷியா சுன்னத்துடைய பிளவு. அது ஏன் இன்றைக்கும் கூட ஒழிக்கப்படாமல் இருக்கிறது என்றால் பள்ளிவாசலிலே பிளவு ஏற்பட்டு விட்டது. ஆகவே அந்த கருத்து வேறுபாட்டை ஒழிக்க முடியவில்லை. ஷியாக்காரங்களா ஷியா பள்ளிக்கு போறாங்க, சுன்னத்துல் ஜமாத் பள்ளிக்கு போறாங்க. அவர்கள் இந்த பள்ளிக்கு வருவதில்லை, இவர்கள் அந்த பள்ளிக்கு செல்வது கிடையாது. ஆகவே இந்த கருத்து வேறுபாடு ஒழிக்கப்படாமலே இருக்கிறது என்றால் வரலாற்றில் நிகழ்ந்த இந்த பிழையை நாம் சரி செய்யாமல் இருக்கிறோம் என்றால் தௌஹீத் பள்ளிக்கு நான் போக மாட்டேன்,
சுன்னத்துல் ஜமாத் பள்ளிக்கு நான் போக மாட்டேன் என்றால் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? மீண்டும் இந்த பிழையை நாம் அனுமதிக்க முடியுமா? பல அறிஞர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், அந்த பள்ளிக்கு நீங்க போவாதீங்க, அந்த பள்ளியில மார்க்கத்திற்கு முரணாக நடைபெறுகிறது என்றெல்லாம் கூச்சப்படாமல் சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அறிஞர்கள் மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பள்ளிவாசலுக்கும் போகணும், இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ ஒரு ஜெனரேஷன் இருக்குது, அந்த பள்ளிக்கும் போயிருக்கிறாங்க, இந்த பள்ளிக்கும் போயிருக்கிறாங்க. அடுத்த ஒரு ஜெனரேஷன் வரும், என்ன ஆகும்? சுன்னத்துல் ஜமாத் பள்ளிக்கு சென்றவர்கள் அந்த பள்ளிக்கு மட்டும்தான் சென்றிருப்பார்கள். அவர்கள் தௌஹீத் பள்ளியை பார்த்தே இருக்க மாட்டாங்க, போயே இருக்க மாட்டாங்க. தௌஹீத் பள்ளிக்கு போனவங்க என்ன ஆகும்? சுன்னத் ஜமாத் பள்ளியை பார்த்தே இருக்க மாட்டாங்க, போயே இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த ஜெனரேஷன் வருகிற பொழுது இந்த பள்ளிகளில் ஏற்பட்ட பிளவு என்பது வரலாற்றிலே பெரும் பிழையாக அப்படியே நிலை பெற்றுவிடும். கிறிஸ்தவர்களிலே இது ஏற்பட்டது, சர்ச்சுகளில் பிளவு ஏற்பட்டுச்சு. ஆகவே அவர்கள் மிகப்பெரிய அளவிலே பிரிந்து போய் கிடக்கின்றார்கள். மற்ற மக்கள்கிட்ட, மற்ற மாற்று மதத்தினர் கூட அவங்க நல்லா பேசிக்குவாங்க. ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் உள்ள உள்பிரிவர்களிடத்திலே அவர்கள் மிகப்பெரிய கடும் விரோதிகளாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரரு முஸ்லீம் அல்லாத, அவர்கிட்ட ரொம்ப இணக்கமா இருப்போம். ஆனால் எதிர் வீட்டுக்காரரு அவர் தௌஹீத் கொள்கையோட இருப்பாரு, நம்ம அவர்கிட்ட சரியா பேச மாட்டோம். இது எவ்வளவு பெரிய அநியாயம், இது எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை பிழை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களோடு பெரிய இணக்கம், ஆனால் முஸ்லிம்களாக இருப்பவர்களோடு இணக்கமில்லை என்றால் அதற்கு நாமே மார்க்கத்தை ஒரு காரணமாக காட்டுகிறோம் என்றால் நம்மை விட முட்டாள்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. பள்ளிவாசல்களில் பிளவு ஏற்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நம்ம எல்லா பள்ளிவாசல்களுக்கும் போக வேண்டும். அதே போன்று மிக மூன்றாவதாக முக்கியமாக பள்ளிவாசல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய பெண்களை நீங்கள் பள்ளிக்கு சென்றால் அவர்களை தடுக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு சமூகத்தினுடைய பெரும் பகுதி, சமூகத்தினுடைய ஒரு பாதியான பெண்கள். ஒரு சமூகம்னு ஆண்கள் பெண்கள் இருப்பார்கள், அதில் சரிபாதி யார் என்றால் பெண்கள். இன்றைக்கு பள்ளிவாசல்களிலே பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இது மிகப்பெரிய வரலாற்று பிழை, மிகப்பெரிய வரலாற்று பிழை. இது இன்றைக்கு பல நாடுகளிலே பெண்கள் அனுமதிக்கப்படுகிற பொழுது கிழக்கத்திய நாடுகளில மட்டும், இந்தியா பாகிஸ்தான் போன்ற கிழக்கத்திய நாடுகளில மட்டும் பள்ளிவாசல்களில் பெண்களுக்கு அனுமதி இல்லை. இது மிகப்பெரிய ஒரு விதிமீறல், மிகப்பெரிய நபி வழிக்கு எதிரான ஒரு செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். தாபீனுடைய காலம், எல்லாருடைய காலகட்டம், பல நூற்றாண்டுகளாக. இன்றைக்கும் கூட எல்லா நாடுகளிலும் இருக்கிற பொழுது கிழக்கத்திய நாடுகளில் மட்டுமே ஒரு புதிய கண்டுபிடிப்பாக பள்ளிவாசல்களில் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. அதனுடைய மிகப்பெரிய விளைவு என்ன? சமூகத்தில் சரிபாதியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு இஸ்லாம் மிகச் சரியான முறையில் போய் சேரவில்லை. இஸ்லாமிய விழிப்புணர்வு இடத்தில் மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆண்கள் பள்ளிக்கு வருகிற காரணத்தால் பல்வேறு செய்திகளை உள்வாங்கிக் கொள்கிறதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் பெண்களுக்கு அத்தகைய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. யார் இதை முதலில் தடுத்தார்கள்? இப்படிப்பட்ட ஒரு நிலை யார் உருவாக்கினார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு சிந்தனை. நம்முடைய பெண்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள், கடைத்தெருக்கு செல்கிறார்கள், கல்லூரிக்கு செல்கிறார்கள், பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிறார்கள். எல்லா இடங்களுக்கும் செல்கிற பொழுது வராத ஃபித்னாவெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தால் ஃபித்னா வந்துவிடும் என்ற ஒரு பயத்தை ஊட்டி, அச்சத்தை ஊட்டி இன்றைக்கு பெண்கள் வருவது, பள்ளிவாசலுக்கு வருவது தடுக்கப்படுகிறது என்றால் இதைவிட மிகப்பெரிய ஒரு சிந்தனை பிழை வேறு எதுவும் இருக்க முடியாது. பள்ளிவாசலில் சரிபகுதி உரிமை பெண்களுக்கு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக முதல் கட்டமாக அவர்கள் ஜும்மாவிலாவது அனுமதிக்கப்பட வேண்டும். ஜும்மாக்களை உரை நிகழ்த்தப்படுகிறது, அவர்களுக்கு மார்க்கத்துடைய செய்திகள் ஊட்டப்படுகின்றன. அந்த ஜும்மாக்களில் கூட பங்கெடுத்துக் கொள்ளாத பொழுது அவர்களுக்கு எப்படி இஸ்லாமிய எழுச்சி என்பது ஏற்படும், இஸ்லாமிய சிந்தனை எப்படி அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் தான் இளைய தலைமை உருவாக்கக்கூடியவர்கள், குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் பெண்கள் தான். அவர்களுக்கு மார்க்கத்துடைய செய்திகள் போகாத காரணத்திலே தான் இன்றைக்கு மிகப்பெரிய சமூகத்திலே விளைவுகள், பல்வேறு கோரமான விளைவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள் பள்ளிவாசல்களுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அதே போன்று நான்காவதாக மிக முக்கியமாக நாம் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு முஸ்லிமும் பள்ளிவாசலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பல சமயங்களில் அதை பாராட்டுகிறார்கள். ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வருகிறார் என்றால், எப்பொழுதுமே பள்ளிவாசலில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால், அஷ்ஹிது லஹு பில் ஜன்னா,
அவர் சுவனவாசி என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். காலம் முழுவதும் நாம் பள்ளிவாசலுக்கே வராமல் இருந்தால், அல்லது வெறும் ஈது தொழுகைக்கு மட்டும் வருகிறோம் என்றால், அல்லது வெறும் ஜும்மா தொழுகைக்கு மட்டும் வருகிறோம் என்றால், ஐவேளை தொழுகைக்கு நாம் வராமலே நம்முடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த பள்ளிவாசல்களை நமக்கு நாமே தடுத்துக் கொள்கிறோம் என்பதை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? வகுப்புவாதிகள் பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்கிறார்கள் என்றால், நான் பள்ளிவாசலுக்கு செல்வதில்லை என்று நமக்கு நாமே தடை செய்து கொள்ளுகிறோம் என்றால், இரண்டிற்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும்? பள்ளிவாசலை நாம் மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் வெறும் தொழுகைக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய பொழுதுபோக்கு தலங்களாகவும் நாம் பள்ளிவாசலை நாம் மாற்ற வேண்டும். பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், நாம் புத்தகங்களை படிக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். இப்படி பல்வேறு நம்முடைய 24 மணி நேர வாழ்க்கையிலே குறைந்த ஒரு 4 மணி நேரமாவது பள்ளிவாசலுக்கு நாம் செலவழித்தோமானால் பள்ளிவாசலை நாம் வளப்படுத்துகிறோம் என்று பொருள். பள்ளிவாசலை நாம் செழுமையாக ஆக்குகிறோம் என்று பொருள். பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது ஒரு பெரும் காரணம் ஒன்றை சொன்னார்கள். நாங்கள் வணக்க ஸ்தலத்தை நாம் இடிக்கவில்லை, ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக தொழுகைக்கு அங்கே யாரும் இல்லை, வெறும் கட்டடத்தை தான் நாங்கள் இடித்தோம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? வெறும் பள்ளிவாசல் என்பது வெறும் பள்ளிவாசலாக மட்டுமே இருக்கிறது என்றால், யாருமே அதில் வருவதில்லை என்று சொன்னால், முஸ்லிம்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை என்று சொன்னால், அது வகுப்புவாதிகளுடைய கண்களை உறுத்த ஆரம்பித்து விடும். மிக சரளமாக நாம் பள்ளிக்கு வருகின்றோம், அதிக அளவில் மக்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், அப்பொழுது அந்த பள்ளிவாசல் என்பது உயிரோட்டமாக இருக்கும். அதை இடிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணமோ, அதை தவறாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணமோ யாரிடத்திலுமே வராது. பள்ளிவாசல்களை நாம் மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்கிற பொழுது பள்ளிவாசல்களுடைய அந்த அருளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் பள்ளிவாசல்களை தடுக்கின்றார்களே, அவர்களுடைய 100ல் 1 பங்காவது நம்மையும் சேர்ந்து விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் அடிப்படையில் பள்ளிவாசலை நாம் செழுமையாக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பள்ளிவாசல்களை நாம் காப்பாற்ற முடியும். சிந்தனை ரீதியாகவோ வேறு பல்வேறு வகைகளிலோ பள்ளிவாசல்களை நாம் வேற்றுமையை அனுமதித்துவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மஸ்ஜிதுகளே வேறுபாடு என்பது மிகப்பெரிய ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த இந்திய திருநாட்டிலே மிகப்பெரிய ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவானாக, வகுப்புவாத பதற்றத்தை அல்லாஹ் தணிப்பானாக என்று நாம் இந்த நேரத்திலே துவா செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.